ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரமீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வந்து நம்ம மண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் வந்து நல்லா கோதுமை ப்ரெட்டில் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பொட்டேட்டோலாம் வச்சு சாஸ் போட்டு நாங்கள் காலையில் டிஃபன் இப்படி தான் சாப்பிட்டோம். மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ரசம். இதுக்கு வந்து மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதையெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இதை வந்து அரைச்ச விழுதை வந்து ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதும், நிறைய விட வேண்டாம். அது வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வந்து இதில் வந்து சூப்பராக 4 காஞ்ச மிளகா வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுபடணும். அப்போ தான் வந்து நல்லா ரசம் வந்து மணமாக இருக்கும். நீங்கள் எந்த ரசம் செஞ்சாலும் சரி, அதில் வந்து காஞ்ச மிளகா நல்லா வறுபடணும். அந்த வாசனை தான் வந்து வீடே தூக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு பிடி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா முருங்கைக்கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வந்து அலசிட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கைப்பிடிக்கு மேலேயே இருக்கட்டும், நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எண்ணெயிலே நம்ம வதக்கும் போது எந்த கசப்பு தன்மையோ எதுவுமே தெரியாது, நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 பழுத்த தக்காளியை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது எல்லாமே வந்து கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். தீயை விடாமல் நம்ம வந்து வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் வந்து நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. ரசத்தில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் வந்து நிறையவே ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சைஸில் வந்து புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதை வந்து ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம உப்பு சரி பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு போதுமான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு இதை மூடி வச்சிடலாம். ரசம் வந்து எப்போவுமே கொதிக்க விட்டுறாதீங்க, கொதிக்கக்கூடாது. அது வந்து ஒரு மாதிரி நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். லைட்டாக பெப்பர் கொஞ்சம் தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து நல்லா வேக வச்சுட்டேன். அதை 2 கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், உப்புத்தூள், பெப்பர் லைட்டாக போட்டு இதை வந்து நான் இந்த மாதிரி வறுத்துட்டேன். இதை தான் வந்து நாங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு இன்றைக்கி லஞ்சு சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சாதம், அதுக்கப்புறம் வந்து மாங்காய், நல்லா பழுத்த மாங்காவை கட் பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் வந்து முட்டை, இந்த வறுத்த முட்டையை வச்சுட்டு இதில் வந்து முருங்கைக்கீரை ரசத்தை ஊற்றி அந்த கீரையோடு போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு 4:30 மணி இருக்கும். நான் வந்து வெளியில் வந்து பார்த்தா பசங்க வந்து கொரியன் மூவி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, சீரீஸ் ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க. கீழே ஒரே சத்தம் டேபிள் கடியில். என்னென்னு பார்த்தா இந்த பூனை வந்து உட்காந்துக்கிட்டு பார்த்துட்ருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு பேரே நாங்கள் வந்து கும்முன்னு வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து நல்லா அழகாக இருக்குதுல்ல, அதனால கும்மு அப்படின்ட்டு ஏன் வச்சோன்னு தெரியல. ஆனால் எல்லாம் வந்து பசங்க இதை கும்முன்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த ஆர்பீஸ், இது பேர் வந்து ஆர்பீஸுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தா என் சின்ன பொண்ணு. இதை தண்ணியில் போட்டு வச்சுன்னா குட்டி குட்டியாக இருந்தது, இப்போ பெருசாக ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் செடியெலாம் இப்போ வந்து நம்ம கார்டனில் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஃப்ரிட்ஜு ரிப்பேர் கொடுத்துருக்கோம். அது உள்ளே இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நான் வாஷ் பண்ணி இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுருக்கேன். இன்னும் வரலை. நம்ம செடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வாடின மாதிரி இருக்குது. நான் நல்லா தண்ணியெலாம் டெய்லியும் விட்டுட்டு தான் இருக்கேன். அரிசி தண்ணி, காய் வந்து தண்ணி எல்லாமே விட்டுறேன். ஆனாலும் ஏன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், செடி வந்து வாடின மாதிரியே இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு நம்மளே வாடி போயிடும். அது வாடுறதுல என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சரியம் இருக்குது. அதுக்கப்புறம் மிஷினில் வந்து துணியெலாம் வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தேன் நான் வாஷ் பண்ணுறதுக்காக. இதை வந்து அப்பப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி போட்டுட்டா தான் துணி சேராமல் இருக்கும். நான் பக்கத்துலேயே ஒரு டப்பாவில் வந்து அழுக்கு துணியெலாம் போட்டு வச்சுருவேன். அதுலேருந்து எடுத்து இதில் அப்படியே டைரெக்டாக போட்டுருவேன். வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் ஸ்க்ரீனை போட்டு பால்கனி சைடில் மூடிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்காக நான் எடுத்தேன். ஜூன் 10ஆம் தேதி வந்து எங்கள் மூத்தார் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வருது. அதனால் அந்த கல்யாணத்துக்கு கட்டுறதுக்காக அவளுக்கு இந்த சாரியை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு ஓரெல்லாம் அடித்து ஃபால்ஸ்லாம் நான் வச்சு தைச்சிட்டேன். இந்த சாரீ தான் வந்து அவள் கட்ட போகிறா. இந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கலர் வந்து எல்லாருக்குமே, எல்லாரோட ஸ்கின் டோனுக்குமே இது கலர் வந்து நல்லாயிருக்கும்.
இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட் தான் வேணும்னு சொன்னால், அதனால் நான் வந்து இவளுக்கு பிரின்சஸ் கட் வச்சு நானே ஸ்டிச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அவளுக்கு நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து அவளுக்கு பிரின்சஸ் கட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது. அவள் வந்து சாரீலாம் அவ்வளோவா கட்ட மாட்டாள், இப்போ தான் வந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால தான் நான் இதை ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். இதுக்கு நாட்லாம் நான் வச்சு தைச்சிட்டேன். ஆனால் அந்த சுங்கு இருக்கும் இல்லையா, அது வந்து எங்கே வச்சேன்னு தெரியல. நான் இதுக்கு மேட்சாக இதே கலரில் வாங்கி வச்சுருந்தேன். அது எங்கே வச்சேன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், தேடிக்கிட்டு இருக்கேன். அது கிடச்சிதுன்னா அதையும் வச்சுருவேன். இதுக்கு வந்து இன்னும் கொக்கி வந்து தைக்கல, கொக்கியும் காஜாவும் தைக்கணும். அதுக்காக தான் நான் வந்து நூலெல்லாம் கொண்டு வந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை வந்து நம்ம தைச்சி ரெடியாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கடைசி நேரத்தில் உட்காந்து அவசரமாக தைக்காமல் இன்னும் வந்து 10 நாளில் 15 நாள் கிட்டே இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம இப்போவே வந்து ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் இதுக்கு போடுறதுக்கு வந்து ஜுவல்லரி செட்டு வந்து நம்ம பார்க்கணும், அது ரெடி பண்ணணும், பேங்கிள்ஸ் ரெடி பண்ணணும். இன்னும் அந்த ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எல்லாத்தையும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் சீரம். இதை வந்து நான் வீட்லேயே செஞ்சு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டாக்கா நல்லா இருக்குது. நமக்கு ஆயில் மாதிரி ஆயிலியாலாம் இருக்காது. அப்புறமா வந்து இது நைட்டுக்கு வந்து ஹைதராபாத் பிரியாணி என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தார். அப்புறம் ஃப்ரைட் ரைஸும் வாங்கிட்டு வந்திருந்தார். நைட்டு நாங்கள் அதை தான் வந்து டின்னருக்கு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.